ஆமென். நம்ம ஆலயத்துக்கு வரும்போதும் கைத்தாளத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கர்த்தரை ஆராதிக்க வரணும். ஆமென். எதற்கு? நம்மளை வாளாக்காமல் தலையாக்கின தேவன். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஜெபிப்பதற்கும் மேலாக அதிகமாக செய்கிற தேவன். ஆமென். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவன். நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். முதல் பாடலாக கைத்தட்டி பாடி மகிழ்ந்திடுவோம் என்ற பாடல்களை உற்சாகமாக மனப்பூர்வமாக பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கைகளை தட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய்
அவர் நல்லவரா இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும். அவர் கிருபை இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா? நம்முடைய பலத்தினால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் கிருபை இல்லாவிட்டால் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி நம்ம பாடலாமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும். யாவருக்குமாய் தெரிந்த பாடல், குரல்களை உயர்த்தி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும்படியா நம்ம பாடலை பாடலாம். கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மறைந்திடாமல் கர்த்தர் தம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மறைந்திடாமல் கர்த்தர் தம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூளையில் பகலும் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூளையில் பகலும் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். சேனையில் பட்சித்து வந்தோம் முச்செடிதாயில் தோன்றி தேவன். அக்கினி சோதனை பட்சித்து வந்தோம் முச்செடிதாயில் தோன்றி தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவர் சேர்த்தையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சீரருளால் மூடுவார். அவர் சேர்த்தையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சீரருளால் மூடுவார்.
சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேற்றையின் கீழ் அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் பரிசுத்த தேவனா இருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாமும் அந்த பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நம் முழு உள்ளத்தோடு கூட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த குப்பையை தகப்பனே பிரயோஜனமற்ற இந்த பாத்திரத்தை உம்மை ஆராதிக்கிற பாத்திரமாய் மாற்றி தரும்படியாக, உம்மை தொழுது கொள்ளுகிற பாத்திரமாய் மாற்றி தரும்படியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். வாயத்திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்ச்சி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உம்மை கனம் அடுத்து உம்மை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்மை தொழுது கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் இந்த வாரம் முழுவதும் தகப்பனே இந்த உலகத்துக்காய் ஓடினோம். தகப்பனே, அநேக காரியங்களை செய்திருக்கிறோம். நாள் இதோ உங்களுக்காக நியமிச்ச இந்த நல்ல நாளிலே உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு உகர்ந்த காணிக்கையை கொடுக்கிற பாத்திரமாய் எங்களை ஆசீர்வதிங்க. தகப்பனே, உங்க பிரசன்னத்தில் இருக்க எங்களை ஆசீர்வதிங்க. தேவனே, மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம். பிரசன்னம் ஆண்டவரே, உயர்ச்சுகிறோம், 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 உயர்ச்சுகிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தில் நிரம்பமட்டியாக தேவனை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிற்றி சேரணுமே, இன்னும் கிற்றி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பாடலை உற்சாகமாய் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்ன நல்ல கையை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ கீழாக்காமல் என்னை மேலாக்குவி,
தாங்காக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா துதி. என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா துதி உமக்கே, 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 ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நேரிட்டாலும் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் கிருபை இறங்குகிறதை காண்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா அந்த பர்வதத்தின் மேல் நின்று கொண்டு இன்னும் 800 பால் கடவுளை வணங்குறவங்க இங்க இருக்கிறார்களாம். அவன் எலியா ஒருவன் மற்றும் அங்கிருந்து அவனை பார்த்து சேலஞ்ச் பண்றான். அப்புறம் என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா, உங்க கடவுள் பெரியவரா, எங்க கடவுள் பெரியவரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கடவுள் பெரியவரா, எங்க கடவுள் பெரியவரா என்று சொல்லி சேலஞ்ச் கட்டி எலியா சொல்றாரு. அப்படியா இருந்தால் என் கடவுள் ஒன்று செய்ய போகிறார், அது உன் கடவுள் செய்ய முடியுமா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே அக்கினியை போட முடியுமா? உன் கர்த்தர் நீங்க வணங்குற தேவன் மேலே அக்கினியை போட முடியுமா என்று எலியா கேட்கும்போது அவர்கள் போடுவாரே என்று சொல்லி அவர் எல்லா விந்தைகளை செய்கிறாங்க, எல்லா விந்தைகளை செய்யறாங்க, எதோ செய்யறாங்க. ஹல்லேலூயா. ஒன்னும் நடக்கல, ஆனால் முடியாததை செய்கிறான் எலியா. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை எரிய வைக்கணும்னா பெட்ரோல் ஊத்தணும், கெரோசின் ஊத்தணும். ஆனா நம்ம எலியா தண்ணீர் ஊத்துறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன ஊத்துறாருங்க? தண்ணீர் ஊத்துறார். ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தை கட்டி பலிபீடம் சுத்திலும் தண்ணியை ஊற்றி அதை சொல்லுகிறார், இதை கர்த்தர் பட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சமயம் நமக்கு இது நடக்குமா நடக்காதே தெரியாது. ஹல்லேலூயா. இது நேரிடுமா நேரிடாதே எனக்கு தெரியாது. ஏன்னா சூழ்நிலை அப்படி தெரியும். ஈரமா இருக்கும். ஆமென். காய போகிற காரியம் ஈரமா இருக்கும். இல்லைன்னா வெற்றி சிறக்க வேண்டிய காரியம் தோல்வி நோய் புரோகி போய் கொண்டிருக்கும். அவையில் நம்ம விசுவாசத்தில் எழுந்து போய் விடுவோம், நமக்கு சோர்ந்து போய் விடுவோம். ஆனால் பாருங்க, பட்சிக்க வேண்டிய அந்த பலியை எலியா தண்ணீரை ஊற்றி அதை அவிழ்த்து விட போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரியணும் அது. ஆமென். நல்ல தகதகன்னு எரியணும். ஏன்னா அக்கினி அப்படியே வரணும். அந்த இடத்துல எலியா என்ன செய்யறாருன்னா தண்ணீரை ஊற்றுறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே தண்ணீரை ஊற்றிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, ஆமென், ஆண்டவரே ஒரு அக்கினியை போடும் ஆண்டவரே கேட்ட உடனே அந்த இடத்துல பெரிய அக்கினி விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சொல்லுது கன்சியூம்டு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அது அப்படியே எடுத்துக்கொண்டது. ஆமென். அதோட தடம் இல்லாமல் கர்த்தர் இடத்தை மாற்றி விடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் நம்மையும் ஒன்றுக்கும் இல்லாத பாத்திரம். சில காரியங்கள் நம்ம உள்ள இருக்கிற காரியங்கள் ஈரமா இருக்கிறது, அனல் இல்லாமல் ஈரமா இருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் பாத்திரமாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் எண்ணுகிறதை போல என்னால வாழ முடியல, கர்த்தர் நினைக்கிறதை போல என்னால இருக்க முடியல. கர்த்தர் என்னை துதிக்க சொல்றாரு, கர்த்தர் என்னை பாட சொல்றாரு, கர்த்தர் என்னை சாட்சியா இருக்க சொல்றாரு. ஆனா என்னால இருக்க முடியல பாஸ்டர், என்னால இருக்க முடியல என்று சொல்லும்போது கவலைப்படாதீங்க. தண்ணீரை ஊற்றின அந்த தகன பலியை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னார். உன்னை அழகாய் சிருஷ்டித்த கர்த்தர், உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்க ஒப்பு கொடுக்கணும் மாதா சகோதரியே. ஆண்டவரே, உமக்காய் நான் வாழணும், உமக்காய் நான் ஜீவிக்கணும் என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நினைவெல்லாம், என் ஏக்கமெல்லாம், சொல்லுங்க, என் நினைவெல்லாம், என் ஏக்கமெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது எழுந்து நின்று வாழலாமா?
பரிசுத்தரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் மேல் பாராட்டின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே. தகப்பனே, இந்த சூழ்நிலையில் நான் மூழ்கி போய்விடுவேன் என்று யோசித்தேன். இந்த பிரச்சனைகளால் நான் மூழ்கி போய்விடுவேன் என்று யோசித்த காலம் உண்டு. இந்த வியாதிகளினால் நான் மூழ்கி போய்விடுவேன் யோசித்த காலம் உண்டு. இந்த காரணங்களால் நான் மூழ்கி போய்விடுவேன் என்று காரணங்கள் உண்டு. ஆனாலும் கிருபையினை முழுமையாய் மூழ்கினது ஆண்டவரே. உங்க கிருபையினால் என்னை முழுமையாய் மூழ்கினீர் ஆண்டவரே. உங்க கிருபையினால் என்னை முழுமையாய் பற்றி கொண்டீர் ஆண்டவரே. தகப்பனே, பயந்த காலத்தை காட்டிலும் கர்த்தர் உங்கள் தயவு பெரிதாய் இருக்கிறது என்று பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் தயவுக்காக பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, நடக்க இருக்கிற முழு ஆராதனை கரங்களில் பண்ணிக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் நடத்தி தரும்படியாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தடையா இருக்கிற எல்லா பிசாசின் அந்த காரக்கிரியங்களை இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காற்றுக்கொள்ளுங்க. பலவீனமா இருக்கிறவங்களை சுகப்படுத்துங்க. ஆரம்பம் முதல் கடைசி முறை படுத்தி தரும்படியாக தகப்பனே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அனைவருக்கும் பெண்களின் நன்னாட்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இதனால் நான் என்னுடைய செய்தி வேறு. போன வாரம் எடுத்த பகுதியை நான் மீண்டும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இருந்தது. ஆனால் இன்று விசேஷித்த பெண்களின் தினம் என்பதற்காக நான் சில காரியங்களை கர்த்தர் என்னோட பேசினதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உமென்ஸ் டே என்றதை நான் இப்பொழுதே அதை நாம் சர்வீஸ் ஆன பிறகு உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கப்படும் ஒரு செய்தியோடு கூட உங்களை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். சாயங்காலம் நடக்க இருக்கிற ஆராதனை இருக்காது. ஏனென்றால் அது இப்போதவே நான் உங்களுக்காக அந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வார்த்தை நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அந்த ஸ்வீட்டோட கேக்கோடு கூட நாம் கடந்து செல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மூப்பரையா படித்தது போல இந்த மாதம் 15ஆம் சாயங்காலம் இங்கே 8 மணி அளவில் நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரை 21 நாள் உபவாசம் இருக்கிறோம். எவ்வளவு நாள்? 21 நாள். அது மார்ச் 15ஆம் நாளிலிருந்து நம் ஈஸ்டர் நல்நாள் வரையிலும் 21 நாள் வருகிறது. அந்த 21 நாளும் உபவாசம், காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் உபவாசம் இருந்து உபவாசத்தை இங்கே நாம் ஜெபத்தோடு கூட முடிக்கலாம். அல்லேலூயா. ஏவப்பட்டால் அதுக்கு சின்ன ஒரு ஸ்நாக்ஸை கூட ஏற்படுத்தும்படியாக நான் பிரயாசப்படுகிறேன். நீங்கள் ஒரு 30-40 நிமிஷம் ஒரு சின்ன செய்தி, ஒரு பாடல், ஒரு ஆராதனை, ஒரு செய்தி, ஜாஸ்தி பேச மாட்டேன், சின்ன ஒரு ஆராதனை செய்தியோடு கூட அந்த உபவாசத்தை நாம் கடித்து. ஏன் உபவாசம் என்று சொல்லும்போது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு வரீங்க, ஈரான் தேசத்திலும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இவ்வளவாய் பிரச்சனைகள் நடத்து கொண்டிருக்கிறது. 3ஆம் உலக போர் வரலாம் என்று சொல்லி திட்டத்தில் இருக்கிறார்கள். அப்படியாய் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் அநேக மக்கள் அவர் ஜீவனை விட்டு போனார்கள். ஆமீன். ஈரான் தேசத்தில் பார்க்கும்போது அநேக சின்ன பிள்ளைங்க, ஒரு தாயார் கதறுகிறாள், சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க வருதுக்குள்ளே அவங்க வீட்டு மேலே பாம்பு விழுந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு போனாங்க. அந்த அம்மா கதறி அழுகிறது, ஐயோ நான் சாப்பாடு கொண்டு வர போனேன்னு வருதுக்குள்ளே என் பிள்ளைகளை காணுமே என்று சொல்லி அந்த தாயார் அழுகிறதை காணும்போது ரொம்ப துக்கத்தோடு அந்த காட்சியை கண்டேன். அப்பொழுது, ஆண்டவரே நீங்கள் சீக்கிரம் வாங்க, இந்த அழுகையெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்கள் சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, இந்த துன்பமெல்லாம் மாறட்டும் என்று சொல்லி கேட்டது உண்டு. அதற்காக நம் சபையாய் சேர்ந்து இந்த 21 நாளும் நம் தேசத்துக்காகவும் நம் சபையின் வளர்ச்சிக்காகவும் தேவனோடு கூட நாம் இன்னும் நெருங்கி பழக. ஆமீன். உபவாசம் என்பது என்னன்னா,
தேவனோடு கூட நெருங்கி பழக தான் உபவாசம். அல்லேலூயா. ஏதோ பெற்றுக்கொள்வது கிடையாது, தேவனோடு கூட நெருங்கி பழக, இன்னும் அந்த உறவை மேம்படுத்த. வீட்டில் கூட ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை போட்டுட்டாங்கன்னா ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள்? என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றத நிப்பாட்டிடுறாங்க. இல்லை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சாப்பிட்றது கிடையாது, வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுறோம் ஹோட்டலில். அப்போ வீட்டில் சாப்பிடாததுனால என்ன ஆகுதுன்னா கோபம் இன்னும் கொஞ்சம் இதாகிட்டு, ஐயோ என் ஹஸ்பண்ட் சாப்பிட்லையே, என் ஒய்ஃபு சாப்பிட்லையே என்று சொல்லி அவங்கள சாப்பிட வைக்கும்படியாக நைட்டு போய் இந்தம்மா கொஞ்சம் சாப்பிடுமா, இந்தம்மா கொஞ்சம் நம்ம ஊட்டின உடனே அவங்க வந்து நம்மளுக்கு ஊட்டி விட்டு அந்த உபவாசத்தை எப்படியோ நம்ம சமாதானம். அதே போல தான் கர்த்தரோடு கூட நான் நெருங்கி இருக்கணும்னா சில காரியங்களை என்ன செய்யணும்? நீங்கள் விட்டு கொடுக்கணும். சில காரியம் நீங்கள் விட்டு கொடுத்தா தான். இப்போ சாப்பாடு விட்டு கொடுத்த உடனே கணவன் மனைவிக்கு ஒரு அன்பு, ஒரு பாசம் வளர்கிறது போல தேவனோடு கூட விலகி இருக்கிற அந்த அன்பை நாம் திரும்பவும் நெருங்கணும்னா சில காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். உபவாசத்தில் சாப்பாடு மட்டும் கிடையாது, உங்கள் தினம் பழக்கங்களை கூட சில விட்டு கொடுத்து கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது கர்த்தரோட உறவை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை போல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் கர்த்தர் உங்களை நடத்தும்படியாகவும் நாம் அந்த 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயரை நாம் ஏற்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அதற்காக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் 15ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து சாயங்காலம் 8 மணிக்கு சபையில் கூட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. யார் வராங்களோ இல்லையோ நானும் பீனுவும் இருக்கோம், நாங்கள் ஆராதனை செய்வோம். ஆமேன். யார் வராங்களோ இல்லையோ எங்களோடு கூட கேரோபீன்களும் சேராபீன்களும் கலந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். உங்களால் முடிஞ்சால் வந்து கலந்துக்கங்க, இல்லைன்னா உங்கள் பாட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து கலந்து கொள்ளுங்க, சபையில் கலந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் அந்த 21 days இந்த உலகத்தின் காரியம் உன்னோட எல்லா விஷயங்களை விட்டு சபைக்கு வந்து பாருங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒரு 2 சாட்சிகள் என்னிடம் வந்தது. நம்ம பிரதர் மித்துன்ன்றது பிரதருக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம். மித்துன் யாருன்னா சிஸ்டர் சசிகா நாங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு சகோதரன், நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. போன வாரம் ஜெபித்தோம் இல்லையா? அவருக்கு ஆக்சிடெண்ட், அவர் கீழே விழுந்து அவருக்கு கோமாவுக்கு போய் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கிறாரு. ஆனால் இன்னும் அவரால் பேசவும் நடக்கவும் முடியல, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் வெளியேந்து வந்துட்டார், போதும். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி காத்து கொள்ளும்படியாகவும் பிரதர் மித்துனுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. சிஸ்டர் சசிகலாவுக்கு கூட உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நான் ஃபோன் பண்ணி ஜெபித்தோம். ஜெபித்த பிறகு சிஸ்டர் சுகமாக இருக்கிறார். டுடே ஐ எம் கம்மிங், மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, சிஸ்டரிங்காக தான் இருக்கிறாங்க. டுடே ஐ எம் கம்மிங் டு சர்ச் பாஸ்டர் பிகாஸ் ஆஃப் த ப்ரேயர். தேங்க்யூ ஃபார் த ப்ரேயர் ஐயா. அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் இந்த குடும்பத்துக்கும் சுகம் கொடுத்ததுக்காகவும் இன்னுமா இந்த குடும்பம் விசுவாசத்தில் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிளெஸ்ஸியை பார்த்தது மிகவும் சந்தோஷம். ஏன்னா அந்த நம்ம தாயாரோட மரணத்தில் கூட அந்த பிள்ளை ரொம்ப தொடவே முடியல, அவ்வளவு ஃபீவர். ஒரு 2 முறை வீட்டுக்கு போயிருக்கிறோம், போய் ஃபீவர். ஆனாலும் அந்த பிள்ளையால் பேச முடியல. ஆனாலும் கர்த்தர் ரொம்ப பாரத்தோடு அந்த பிள்ளை பாப்பாக்காக நாம் ஜெபித்தோம். கர்த்தர் பிளெஸ்ஸியும் சுகப்படுத்தி சபை கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. 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 இயேசு நல்லவா. ஆமென். ஆமென். இந்த நாளுக்கான செய்தியை நாம் பார்க்கும்போது பெண் இல்லையா? இந்த நாள் இன்னைக்கு உமன்ஸ் டே. தலைப்பு என்ன தெரியுமா? பெண்மையின் அற்புதங்கள். பெண்மையின் அற்புதங்கள். டோன்ட் வெரி, அடுத்த செய்தி கொடுக்கும்போது ஆணின் அற்புதங்களை கொடுக்குறேன். பெண்மையின் அற்புதங்கள் மற்றும் உண்மையான பெண்மையின் செல்வம் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிக்கோங்க, ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. தயவு செய்து விஷ் பண்ணிக்கோங்க. அங்கே பின்னால் பாருங்கள், ஸ்வீட்டி கூப்பிட்ற, சோனி கூப்பிட்டு பாருங்கள், விஷ் பார்த்தியா? நம்ம அஜித் கூட பாரு விஷ் பண்ணுறாப்புல. வெரி குட் அஜித், வெரி குட். இல்லை, வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம யாரை விஷ் பண்ணல, நீ எங்களுக்கு எடுத்துக்காட்டு. நாங்கள் அவங்க விஷ் பண்ணிக்கிட்டோம், சைலண்ட்டாக இருந்துட்டோம்.
ஆனால் தம்பி அஜித் எகிரி சோனிக்கு விஷ் பண்ணாப்புல. சரி, ஹாப்பி உமென்ஸ் டே. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, சபையில் வந்து பெரும்பாலும் நம்பர் எண்ணிக்கையில் இருக்கிறது யாருன்னா சகோதரிகர்மாருக்கு தான். எண்ணிக்கை நீங்கள் ஜாஸ்தி இருந்தீங்கன்னா உங்களால் அநேக விஷயங்கள் செய்ய முடியும் இல்லையா? எண்ணிக்கையில் த மோர் வி ஆர் த மோர் வி கேன் டூ. அநேகர் இருக்கிற இடத்துல அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்படியே தான் பெண்மையின் அற்புதங்கள் மற்றும் உண்மையான பெண்மையின் செல்வம் என்ன. வண்டர்ஸ் ஆஃப் உமன்வுட் அண்ட் வெல்த் ஆஃப் ட்ரூ உமன்வுட். ஒரு பெண்ணோட அற்புதங்கள் என்ன? she can do anything. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை பற்றி தானே சொல்கிறேன். அவர்னால் எல்லாம் செய்ய முடியும். ஆமாம் இல்லையா? உங்களால் எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தோம்னா அவங்களால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்கிறாங்க, தலைமை பொசிஷனில் இருக்கிறாங்க. நம் ஃபினான்ஸை ஆட்டி படைக்கிற ஒரு யாரு? நிர்மலா சீதாராமன். டாக்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எல்லாமே யார் ஆட்டி படிக்கிறது? ஆமாம், மோடிஜி கூட அப்படி தான் நின்று பைசா வாங்கணும். யாருக்கிட்ட இருந்து? நிர்மலா சீதாராமன். அல்லேலூயா. விண்வெளத்துக்கு போய் வந்தவர்களும் ஒரு பெண். ஆமென். அல்லேலூயா. அப்போ அநேக பெண்கள் அநேக துறைகளிலே அநேக காரியங்களிலே பெண்கள் சிறப்பான வேலைகளை செய்து கொண்டு வருகிறதை நாம் செய்தியில் பார்க்கிறோம், நியூஸில் பார்க்கிறோம், பக்கத்து வீட்டில் பார்க்கிறோம். அதை காட்டிலும் ஒரு பக்கம் அட்வான்டேஜ், ஒரு பக்கம் என்னது, நல்ல விஷயங்களை செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க, தவறான விஷயங்களும் செய்து கொண்டு வருகிற சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம், வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் வேத புஸ்தகத்தில் பெண்மையை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நான் சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து படிங்க. தீத்து எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தீத்து, புக் ஆஃப் டைட்டஸ் சாப்டர் 2. தீத்து 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 தானே? தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. நீயோ ஆரோக்கியமான உபதேசங்களை பேசு. நீயோ ஆரோக்கியமான உபதேசங்களை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் 1-2 வசனம் யாருக்கு சொல்லுகிறது? ஆண்களுக்கு. இப்ப 3ஆம் வசனம் படிங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் அப்படியே பரிசுத்தருக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களுக்கும். உன்னமுறைகளே நான் படிங்க ஐயா. பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களுக்கும், பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களுக்கும், அவதூறு பண்ணாதவர்களுக்கும், மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கும் தேவவசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் கற்பு உள்ளவர்களாகவும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களாகவும் நல்லவர்களுக்கும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிகளுமாய் இருக்கும்படிக்கு அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நல் காரியங்களை போதியவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு என்ன சொல்லு? புத்தி சொல்லு. கிளீனா சொல்லிருக்கிறது. தலைப்பு என்ன? பெண்மையின் அற்புதங்களும் உண்மையான பெண்மையின் செல்வமும். அல்லேலூயா. கிறிஸ்துவ பெண்ணின் அற்புதங்களும் உண்மையான பெண்மையின் செல்வம் என்ன? வாட் யூ ஹோல்ட்? எதை சொல்லி கொடுக்கிறீங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வாட் ஆர் யூ டீச்சிங் யுவர் கிட்ஸ்? உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் எதை போதிக்கிறாள்? வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அநேக அழகான தாயார்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேக அழகான
தாயர்களை பார்க்கிறோம், சகோதரிமார்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அவங்க என்னவெல்லாம் செய்தார்கள். அல்லேலூயா. அநேக காரியங்களை பார்க்கும்போது முதல் பெண்ணை பார்க்கும்போது முதல் பெண் யாரு? சாராள். யாரு? சாராளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. சாராளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. சாராளுக்கு குழந்தை இல்லாததால அநேக காரியங்கள் சாராளை பார்த்து அவ கூட இருந்தவங்க சொந்த பந்தங்கள்லாம் பேசி இருக்கலாம், புண்படித்து இருக்கலாம். என்ன செய்தாலும் கூட சாராள் அதை தாங்கின மனதுள்ளவளாக இருந்தாள். அல்லேலூயா. முதிர் வயதானாலும் அதை தாங்கினாள். சில சமயம் பெண்களுக்கு இருக்கிற அழகான குணாதிசயம் என்னன்னா பொறுமை. என்னங்க? பொறுமை. உங்களுக்கு தாங்குகிற குணம் வேண்டும். அல்லேலூயா. அநேக பெண்களுக்கு அந்த குணம் உண்டு. என்ன நடந்தாலும் அதை சில பெண்மார்கள், எனக்கு தெரிஞ்ச எங்கள் குடும்பத்தில் கூட அநேக குடும்ப விஷயங்கள் உண்டு, குடும்ப பிரச்சனைகள் உண்டு. ஆனால் கொஞ்சம் விஷயம் கூட வெளியே வராது. அவங்க குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆனாலும் வேற யாருன்னா சொல்லி தான் எனக்கு அந்த விஷயங்கள் தெரியும். ஆனால் அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்? அந்த குடும்பத்தை எப்படின்னா, அவங்க குடும்ப பிரச்சனை எப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? கட்டி காக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் சரியில்லாதவனாக இருப்பான், இல்லை அவங்க பிள்ளைங்க சரியில்லாதவனாக இருப்பாங்க. அந்த பெண் என்ன செய்யணும்னா அதை வெளியே எங்கே யாருக்கும் தெரியாமல் அந்த கணவனின் விஷயமா இருக்கலாம், அந்த பெண்ணின் விஷயமா இருக்கலாம், அந்த குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், அந்த குடும்பத்தை அப்படியே கட்டி காப்பவள் தான் அழகான பெண். ஆமே. அதுதான் தலைப்பு. என்ன? பெண்ணின் செல்வம், பெண்ணின் அற்புதங்கள், செல்வம். உங்க செல்வம் என்னன்னு தெரியுமா? உங்க குடும்பத்தை கட்டி காப்பது தான் உங்களோட செல்வம். தட் இஸ் பியூட்டிஃபுல். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா, அப்போ தான் கொஞ்சம் இங்கே பருப்பு வச்சுருக்கோன்னா அந்த பருப்பு வாங்குறதுக்குள்ளே இங்கே ஒரு குடும்ப பருப்பு வெந்துன்னு இருக்கும். உன் குடும்பத்தில் பருப்பு கிச்சனில் நீ பருப்பு வேக வச்சுட்டு வந்திருப்ப. அந்த பருப்பு வேகிற சமயத்தில் வேற ஒரு குடும்பத்தில் பருப்பு வேக வச்சுன்னு இருப்பீங்க. அது அழகான காரியம் கிடையாது. அது அழகான விஷயம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்தானத்தை வேத புஸ்தகத்தில் வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு அழகான பொருட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்னா, பாலிய ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லுகிற முதியோர்களாய் நீங்க இருக்கணுமா. ஒரு தாய் எப்படி இருக்கணும்னா, பாலிய ஸ்திரீக்கு என்ன செய்யணும்? நீங்க புத்தி சொல்லுகிறவளா இருக்கணும். அப்படியாதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு சபையில் இருக்கிற சகோதரி எப்படி இருக்கணும்னா, பிறர் சகோதரிக்கு நீங்க என்ன செய்யணும்? புத்தி சொல்கிறவளாக இருக்கணும். சாராள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது. சாராள் குடும்பத்தில் பிரச்சனைகள். ஆனால் சாராள் எதையும் வெளியே விடல. அதை கட்டி காத்தாள். அதை அப்படியா மூடிக்கொண்டு வந்தா. கர்த்தர் சொன்னாருங்க, அல்லேலூயா, நான் உங்களை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் சொன்னதை கர்த்தர் சாராளை கூட நடப்பித்தார். ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ரெண்டாவது கதையை நான் பார்க்கும்போது, ரெண்டாவது கதை யாருதுங்க? அண்ணாளா? ராகேல். ரெண்டாவது பெண் யாரு? ராகேல். ராகேலுக்கு என்ன கிடையாது? குழந்தை இல்லை. ராகேலோட அக்கா பேர் என்ன? லேயாள். லேயாளுக்கு என்ன ஆச்சு? குழந்தை கிடைச்சிச்சு. ராகேல் எத்தனாவது மனைவி? ரெண்டாவது மனைவி. ராகேல் எத்தனாவது மனைவி? ரெண்டாவது மனைவி. அல்லேலூயா. முதல்ல யாக்கோபு போய் யாரை கட்டிக்கிறா? இல்ல, ஈசாக்கு யாக்கோபா? யாக்கோபு போய் முதல்ல லேயாவை கட்டிக்கிறா. 7 வருஷம் லேயாவுக்காக இருந்தான். பாருங்க, ஆண் எவ்வளோ தியாகி, எவ்வளோ வருஷம் வேலை செய்தான் உங்களுக்காக. 7 வருஷம் ஒரு பொண்ணுக்கு மாடியும் வாரியும் மாட்டு சாணத்தையும் ஆட்டு சாணத்தையும் வாரி. யாருக்காக? பொண்ணுக்காக. உங்களுக்காக. யாருக்காக? உங்களுக்காக. என்ன வாருனா? லாபானோட எல்லா மாடு ஆடு எல்லாத்தையும் கிளீன் பண்ணா. 7 வருஷம் ஆன பேருக்கு பெண்ணை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ராகேல் மேல ஆசை. எப்படின்னா, மாமா எனக்கு ராகேலும் வேணும் அப்படின்னு. இன்னும் 7 வருஷம் வேலை செய்ய. எவ்வளவு வருஷம் வேலை செய்தான்? 14 வருஷம் வேலை செய்து. யாருக்காக? ராகேலுக்காக. உங்களுக்காக. அல்லேலூயா. ராகேலுக்காக எவ்வளவு வருஷம்? 14 வருஷம் வேலை செய்து அங்கிருந்து கொண்டு வருகிறார். ஆனால் ராகேலுக்கு என்ன இல்லை? குழந்தை கிடையாது. அல்லேலூயா. என்ன கிடையாது?
குழந்தை கிடையாது. ஆனாலும் ராகேல் அழகாய் சொல்கிறது ராகேல் தேவனை பார்த்து அழுதாலும் கர்த்தர் அவள் அழுகையை பார்த்து பதில் கொடுத்தாராம். அல்லேலூயா. இதை ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெண் ஆனவள் தாய்மையை பார்க்கும்படியாக, எதை பார்க்கும்படியாக? தாய்மையை, மதர்வுட். என்ன பார்க்கும்படியாக? தாய்மை, மதர்வுட். இப்ப இருக்கிற கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சரோகேட். என்ன சரோகேட்னா இவங்க வித்தா ஆனா வேற ஒரு வயிற்றுல வளருமா? என்னதுங்க? இவங்க 2 பேரோட வித்த எங்க வளர வைக்கிறாங்க? வேற வாடகை தாய். எஸ், என்ன தாய்? வாடகை தாய். சரி, அது கூட விட்டுடுங்க. குழந்தையே வேண்டாம் என்று சொல்லி இருக்கிற பெண்கள் இருக்கிற தேசத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அநேக செலிபிரிட்டிகளை பார்க்கிறேன். நோ, குழந்தை பெற்றுக்குன்னா நான் குண்டாயிடுவேன், குழந்தை பெற்றுக்குன்னா எனக்கு ரிங்கிள்ஸ் வந்தது, குழந்தை பண்ணிக்கன்னா எனக்கு டம்மி வந்தது. என்ன வந்தது? வயர், பிரெக்னன்ட், தொப்பை விழுந்துடுது. ஆமாம், என்ன பெண் குழந்தை பெற்றுக்கணும், என்ன விழுந்தது? தொப்பை விழுந்தது. இப்படியெல்லாம் அநேக விஷயங்களை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். ஆனால் வேத புஸ்தகத்தில் பாருங்கள், குழந்தை இல்லை என்று சொல்லி தாய்மைக்காக அழுந்த பெண்களை நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி ராகேல் அழுகிறாள். எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சாராள் அழுகிறாள். எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி மனோவாவோட மனைவி அழுகிறார், ரூத் அழுகிறார், எலிசபெத் அழுகிறார், அன்னாள் அழுகிறார். இப்படியாய் அநேக ஸ்திரீகளை பார்க்கும்போது எதற்காக ஏங்குறாங்க? தாய்மைக்காக. அல்லேலூயா. எதற்காக ஏங்குறாங்க? தாய்மை. ஒரு பெண்ணானவள் ஒரு நாள் தாயாய் மாறணும். ஆமேன். ஒரு பெண்ணானவள் எதுவா மாறணும்? ஒரு நாள் தாயாய் மாறணும். அப்படியாய் தான் அவர்களை கர்த்தர் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கிறார். நீங்கள் ஓடணும். நீங்கள் என்ன செய்யணும்? ஓடிட்டே இருக்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும்? சுமக்கணும். ஆமென். இவங்க என்ன செய்யணும்? ஓடிட்டே இருக்கு. ஆண்கள் என்ன செய்யணும்? ஓடிட்டே. நீங்கள் என்ன செய்யணும்? சுமக்கணும். முதல்ல ஒரு அழகான குழந்தைய சுமக்கணும். அடுத்தது குடும்பத்தை சுமக்கணும். அதுதான் கர்த்தர் அழகாக தீத்துவை கொண்டு சொல்லுகிறார். இன்னொரு வசனம் படிங்க, அந்த 2ஆம் வசனம் படிங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடந்துகிறவர்களுக்கும். முதல்ல உங்க செல்வம் என்ன தெரியுமா? முதிர் வயதுள்ள ஸ்திரீகளோட செல்வம் என்ன? செல்வம் பரிசுத்தமா இருப்பது. ஆமென். உங்க செல்வம் என்ன? பரிசுத்தமா இருப்பது. முதல்ல தலைப்பு என்ன சொன்ன? உங்களுக்கு தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பெண்மையின் அற்புதங்கள். உங்க அற்புதம் என்ன? பரிசுத்தமா இருக்கணும். உங்க அற்புதம் என்ன? குழந்தை பெறுவது. உங்க அற்புதம் என்ன? குழந்தை பெறுவது. அல்லேலூயா. இட் இஸ் அ மிராக்கிள். அது உங்களுக்கு எப்படி சொல்வதுன்னு தெரியல. அந்த சின்ன வித்து உள்ள போய் அது அழகாய் ஒரு குழந்தையா வருதுன்னா அது ஒரு மிராக்கிள். அதுதான் ஒரு மிராக்கிள். அந்த நரம்புகள் எல்லாம் சரியா இருக்கணும். அந்த கண்ணு ரெண்டும் சரியா இருக்கு. கண்ணு இங்க இருந்துச்சுன்னா இங்க பார்க்க முடியாது. கரெக்டா. நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். என்னை வந்து ஒரு எஸ்ஐ எதை சொன்னாங்க. என்ன எதை சொன்னாங்க? எஸ்ஐனா என்ன? தற்குறை. என்னமா அது? கட்டுரை, கதை எழுதுறது. இருங்க. கட்டுரை. ஒரு கட்டுரை எதை சொன்னாங்க. நான் என்னடா திடீர்னு ஒரு மேனேஜர் என்ன போய் ஒரு கட்டுரை எது சொல்கிறாங்களே. நானும் என்ன பண்ணேன், சரி எதை யோசிக்கிறதுன்னு எனக்கு எதிரில் வந்து ஒரு டேபிள் இருந்துச்சு. டேபிள் மேலே ஒரு பாட் இருந்தது, மணி பிளான்ட் இருந்தது. சரி இந்த செடியை பற்றி எழுதலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் செடி பற்றி என்ன இருந்தது, சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். குளோரோஃபில்னால தான் அந்த பச்சை கலராக மாறுது. இதெல்லாம் யோசிச்சு ரொம்ப சயின்டிஃபிக்காக போனோமேன்னு யோசிச்சுட்டு அங்கே யார் இருக்குதுன்னு பார்த்தேன். நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்போ யோசித்தேன், என்னை பற்றியே ஏதலாம். அப்போது ஹியூமன் பீயிங் என்னது? ஹியூமன் பீயிங், மனிதன் என்று சொல்லி நான் எழுதினேன். அதுக்கப்புறம் எழுதிட்டு மனிதன் எதால் உண்டாகனா, எப்படி உண்டாகனான்னு சொல்லி 2 பேஜ் எழுதிட்டுக்கிறேன். எனக்கே தெரியல எவ்வளோ பேஜ், 2 பேஜ். அப்புறம் அந்த இன்டர்வியூவர் வராரு, வந்துட்டு சார் நீங்கள் யாருன்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் ஒரு பாஸ்டர். தெரியுது எனக்கு. அல்லேலூயா. நான் என்ன? ஒரு
பாஸ்டா. ஏன்னா கர்த்தர் நம்ம எப்படி உண்டாக்குனாரா? அவரை போல உண்டாக்குனார். அப்போ அவரை போல உண்டாக்குனார்னா அப்போ நாம் யார் போல இருக்கிறோம்? கர்த்தரை போல இருக்கிறோம். அப்போ கர்த்தரோட கண் எப்படி இருக்கும்? சரியான இடத்தில் இருக்கும். அல்லேலூயா. கண்ணு சரியான இடத்துல, மூக்கு சரியான இடத்துல, வாய் சரியான, இதெல்லாம் சரியாய் ஹியூமன் அனாட்டமி சரியாய் இருந்தால் மட்டுமே தான் அது பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு குழந்தையை நீங்கள் சுமக்குறீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அது உள்ளேருந்து வெளியே வரும்போதே அதை பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சராக கர்த்தர் அது உள்ள உண்டாக்குறாரு. ஆமேன். ஒரு பெண்மையின் முதல் அற்புதம் என்னன்னா தாய்மை பெறுவது. ஆமேன். ஒரு பெண்ணுக்கு முதல் அற்புதம் என்ன? தாய்மை பெறுவது. அடுத்தது உண்மையான பெண்மையின் செல்வம் என்னவென்றால், இப்ப படிங்க மூணாம் வசனம். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களுக்கும் நடக்கிறதுக்கும் முதல் செல்வம். உங்களுக்கு முதல் செல்வம் என்ன? பரிசுத்தம். முதல் செல்வம் என்ன? பரிசுத்தம். She has to be very pure. ஆமென். ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அதனால தான் அம்மாங்க வந்து ரொம்ப உஷாராக பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலோ இல்லை பொண்ணு அந்த பருவத்துக்கு வரனாங்களோ, அது ஒரு கோழியானது அந்த குஞ்சு அடைக்காகிறது போல், வெளியே போகக்கூடாது, வெளியே காலை வைக்காத, ட்ரெஸ்ஸு முட்டிக்கு கீழே போடணும், இதெல்லாம் சொல்கிறீங்க, கொடுக்குறீங்க தானே? இதெல்லாம் இந்த பெண் நீங்கள் என்ன செய்கிறீங்க? சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. கரெக்டாக தானே சொல்கிறேன்? அப்போ அந்த பெண்ணுக்கு அந்த பியூரிட்டியை, அந்த பெண்ணானவள், அந்த சின்ன பெண்ணு எப்படி இருக்கணும் என்று சொல்லி யார் சொல்லிக் கொடுக்குறது? அம்மா. ஏன் சொல்லிக் கொடுக்குறாங்க? நீங்கள் அப்படியாய் பியூராக இருந்ததுனால தான், நீங்கள் பரிசுத்தமாக இருந்ததுனால தான், உங்கள் வாலிப நாட்களில், உங்கள் பருவத்தில் நீங்கள் உங்கள் வழியை கடைப்பிடிச்சதுனால தான், உங்களுக்கு வழியை சரியாய் பார்த்ததுனால தான் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் எப்படி நடக்கணும் என்று சொல்லி என்ன செய்றீங்க? சொல்லிக் கொடுக்குறீங்க. அடுத்தது படிங்க. அவதூறு பண்ணாதவர்களும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவங்க என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணானவ she is a very beautiful teacher. அம்மா வந்து ரொம்ப அழகான ஒரு டீச்சர். எதை சொல்லி கொடுக்குற? முதல்ல பரிசுத்தமா இருக்க சொல்லி கொடுக்கிறாள். பரிசுத்தமா இருக்க சொல்லி கொடுக்க. ரெண்டாவது அவதூறு பேசாதபடிக்கு, பிறரை தவறாய் பேசாதபடிக்கு, பிறரை உன்னை போல நேசிக்க, பிறரை உன்னை போல இருக்க, அனைவரும் அரவணைக்க யார் சொல்லிக் கொடுப்பது? அம்மா. அம்மாக்கு அவ்வளோ அழகுங்க. அம்மா சொன்னா எது வேணாலும் கேட்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு கூட என்ன வேணாலும் முதல்ல எங்க அம்மா கிட்ட தான், அதுக்கப்புறம் தான் இப்படி போறது. அல்லேலூயா. என்ன வேட்ட முதல்ல என்ன? அம்மா. இப்போ கூட அம்மா தான். இந்த வயசுல இருக்கிற 40 ஆயிடுச்சு. இப்போ கூட எதுனா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் டைரெக்டாக போகிறது கிடையாது. அம்மா. என்னது? அம்மா. ஏன்னா அம்மா தான் முதல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அம்மா தான் முதல் விஷயம் நமக்கு. அம்மா தான் நமக்கு எல்லாமே. முதல்ல எனக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போய் சொல்லி என்னோட ஃபீலிங்ஸ் சொல்ல முடியும்னா யார்? அம்மா. ஏன்? அம்மாவுக்கு அந்த ஸ்தானம். அவங்க பரிசுத்தமாக இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்கள் அம்மா பரிசுத்தமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறத பார்த்துருக்குறோம். அப்போது பேசாமல் இருக்கிறத பார்த்துருக்குறோம். அப்படியா இருக்கும்போது அந்த தாயார்கிட்ட போய் அணுக நமக்கு உள்ளம் வரும். அதை நம் தவறான விஷயத்தையோ தவறான காரியத்தை சொல்லிக் கொடுக்கும்போது உங்கள் பிள்ளை உங்களை விட்டு தூரம் போகிறத நீங்களும் காண்பீர்கள். ஆமீன். ஒரு நல்ல தாயானவள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும், அவதூறு பண்ணாதவளாம் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், மதுபானத்திற்கு அடிமைப்படாதவளமாய் இருக்கவும். மதுபானத்திற்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? அடிமைப்படக்கூடாது. ஏன்னா எனக்கு அநேகர் இப்போ வந்து நீங்க இங்க இருக்கிறவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? யாருன்னா இருக்கிறீங்களாங்க? அல்லேலூயா. நான் பார்த்தது உண்டு. நான் இங்கே இல்லைங்க, சோத்திரம் வெளியே. ஏன் நான் வேலை பண்ண ஆஃபீஸ்க்கு 10th ஃப்ளோர் வந்து பெங்களூர் ப்ரூவ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹை 5 கிளாஸ் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் உண்டு. அவங்க வருவாங்க பாருங்கள். அதுவும் யார் வருதுன்னா ஆன்டிமாருங்க தான் வருது. வந்துட்டு அங்கேயே ஸ்டெப்ஸ், நாங்கள் எங்களுக்கு கீழே நான் கேப் ஏறுறது கூட இடம் இருக்காது. அங்கே ஸ்டெப்ஸில் குடித்து விழுந்து நான் யோசித்தேன், யாருமா நீங்களா? அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேயே விழுந்து அரைக்குறையாக இருப்பாங்க, கீழே விழுந்து. நான் யோசித்து பார்த்தேன், நம் தேசம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது?
அப்போது வேத புஸ்தகம் 2000 இயர்ஸ் பிஃபோரே சொல்லியிருக்கு என்னென்ன இப்படியெல்லாம் நடக்கும். யாரை பற்றி சொல்லுதுங்க? ஸ்திரீகளை பற்றி. என்ன பண்ணுவாங்களா அவங்க? மதுபானம். ஆனால் நான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மதுபானம் என்றால் ஒரு பழக்கம். மதுபானம் என்றால் என்ன? அது குடிமட்டம் கிடையாது. உங்கள் சிந்தனையை மாற்ற வல்லமை உள்ள எந்த ஒரு பொருளும் மதுபானம் தான். உன்னை அடிமைப்படுத்துகிற எந்த ஒரு விஷயமும் மதுபானம் தான். குடிமட்டம் கிடையாதுங்க. சிலருக்கு குடும்பத்தில் அப்போ தான் ஒரு பிரச்சனை நடந்துன்னு இருக்கும். அப்போ தான் அந்த அம்மா டிவியை போட்டு கோலங்கள் பார்த்துன்னு இருப்பாங்க. அங்கே பெரிய பிரச்சனை நடந்துன்னு இருக்கும். இவங்க அப்போ தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சீரியலில் அடுத்த கட்டம் என்ன ஆச்சு, முடிஞ்சிச்சு, பின் பார்ப்போம்னு செய்தி வரும் பார்த்தியா, அப்போ தான் திரும்புவாங்க. என்ன ஆச்சு? ஒரு பழக்கம். அது ஒரு பழக்கம். அப்படியான அநேக பழக்கங்கள் யார்கிட்ட உண்டு? பெண்கள் விட்டு. அந்த மதுபானம் மட்டும் உங்களை சிறைப்பிடிக்கிறது கிடையாது. இப்படியான அநேக விஷயங்க. கணவன் பேசும்போது அப்பதான் பாத்திர சத்தம் டம்கட்டக்கான்னு கேட்கும். அது ஒரு பழக்கம். அப்படியான அநேக விஷயங்களில் நீங்க என்ன ஆவறீங்க? அடிமைப்பட்டு போறீங்க. ஒருத்தருக்கு நாங்க குறும்பு. வெரி குட். என்ன காட்டுறது? குறும்பு என்ற ஒரு அடிமை. எதனா சொல்லுங்க, சொல்ல சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. வீட்டுக்கு போறவனே கிடைக்குது உங்களுக்கு எறும்பு கரும்பு. குறும்பா? வீட்டில் உனக்கு இருக்க பெரும்பு. அல்லேலூயா. குறும்புன்ற ஒரு அடிமை, பிரச்சனை ஒரு அடிமை, அன்பு காட்டாதது ஒரு அடிமை. இப்படி அநேக விஷயங்களில் நாம் என்னவா மாறிடுறோம்? அடிமையாய் மாறிடுறதுனால நாம் எதை சொல்லி கொடுக்குறோம் என்றதை நாம் மறந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. முதல்ல சொன்ன தாயோட செல்வம் என்ன? பரிசுத்தம். தாயோட செல்வம் என்ன? பரிசுத்தம். நீ எவ்வளவு உன் பிள்ளைகளை நீ பரிசுத்தத்தில் நடத்தி கொண்டு வருகிறாயோ, கடைசி காலங்களில் இயேசு வரும்போது உன் பிள்ளை நினைச்சு பார்க்கும், எங்கள் அம்மா என்னை இவ்வளவு பரிசுத்தத்தில் நடத்தினதுனால தான் நான் கடைசி வரையிலும் பரிசுத்தமாக வாழ்ந்து வந்தேன். எந்த ஒரு தவறான பழக்கம், எந்த தவறான சிந்தனை, எந்த ஒரு தவறான காரியங்களே உன் பெண் பிள்ளையோ உன் ஆண் பிள்ளையோ பார்க்கல. ஏன் பார்க்கல? எங்கள் அம்மா என்னை சரியா வளர்த்துச்சுடா. ஆமேன். அல்லேலூயா. அம்மா சரியா வளர்த்துச்சுன்னா பையன் சரியா வளருவான், பெண் சரியா வளருவான். நமக்குள்ளவே பிரச்சனைகள் இருக்கும்போது, நமக்குள்ளவே குறைபாடுகள் இருக்கும்போது நம் பிள்ளைகள் எப்படி வளர்க்க முடியும்? ஆமென். அதுக்கு தான் அழகா சொல்றாப்ல, எதை கடைபிடிங்க? பரிசுத்தத்தையும். அடுத்தது அவதூறு பண்ணாத. அடுத்தது அடுத்தது படிங்க. தேவ வசனம் தூஷிக்க விடாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடம். இல்ல, 3ஆம் வசனம் படிங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களுக்கும் அவதூறு பண்ணாதவர்களுக்கும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளையிடத்திலும் அன்புள்ளவர்களும். பிள்ளைகளிடத்திலும் எப்படி இருக்கணும்? அன்புள்ளவர்களா. இது யார் சொல்லி கொடுக்கணும்? பாலிய ஸ்திரீகள், முதிய ஸ்திரீகள். யார் சொல்லி கொடுக்கணும்? ஒரு அம்மா. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, படிக்கிற பாருங்க. லைக்வைஸ் டீச் த ஓல்டர் உமன். யார் ஓல்டர் உமன்? முதிர் வயதுள்ள ஸ்திரீ. Teach the older women to be reverent in the way they live. அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? கனத்தோடு வாழ சொல்லி கொடுங்கள். அடுத்தது not to be slanderous. அவதூறு சொல்லாதபடியும், ஆர் addicted to much wine. மதுபானத்துக்கு அடிமைப்படாதபடிக்கும். இங்க இருக்கு பாருங்க, but to teach what is good. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லிக்கிறது. எது? அவதூறு பண்ணக்கூடாது, மதுபானத்துக்கு அடிமைப்படக்கூடாது. அடுத்து சொல்லுது நல்லதை சொல்லி கொடுக்கவும். ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்கணும்? நீங்க நல்லதை சொல்லி கொடுக்கவும். சில குடும்பத்தில் பார்க்கிறோம், பார்ட்டி வச்சுக்கிறாங்க. குடும்பத்தை என்ன வச்சுக்கிறாங்க? பார்ட்டி வச்சுக்கிறாங்க. பார்ட்டி யார் வச்சுக்கிறது? பாட்டிலேருந்து பாட்டை வரலாம் பார்ட்டியில் உட்காடுறாங்க. இப்போ இருக்கிற சொசைட்டி பார்ட்டிலேருந்து பாட்டை வரலாம் பார்ட்டியில், ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து குடிக்கிறாங்க. என்ன குடும்பம் இடாது? அல்லேலூயா. பரவாயில்ல பாஸ்டர், இன்னைக்கு தான் லாஸ்ட் ஃபேர்வெல்லாம். என்னவா ஃபேர்வெல்? இன்னைக்கு தான் லாஸ்ட் இயர் வந்து, அதனால வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிட்டு வரட்டும்னு விட்டுருக்கிறேன் பாஸ்டர். வீட்டுக்கு வருவானா பார்ட்டிக்கு போயிட்டு?
என்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியாதுங்க. உன் பிள்ளைகள் எதை சொல்லிக் கொடுங்க? நல்லதை சொல்லி. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. பட் டு டீச் வாட் இஸ் குட். இப்போ 4வது வசனம் பண்ணுங்க, படிங்க. தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு என்ன பண்ணக்கூடாது? வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு then they can train the younger women to love their husband and children, to be self controlled, pure, to be busy. படிங்க. தேவ வசனம் என்ன பண்ணக்கூடாது? தூசிக்கப்படாதபடிக்கு. தேவ வசனம் என்ன ஆகக்கூடாது? தூசிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல எது ரொம்ப முக்கியமானதா இருக்கணும்? தேவ வசனம். என்ன நடந்தாலும், என்ன பண்ணாலும், என்ன சொன்னாலும், your base should be Bible. Amen. Not anything of this world. நீ எதுனா செய்றியா? What does the Bible say about this? உங்க பிள்ளைகளுக்கு எதுனா நீ செய்ய அனுமதி கொடுக்கறியா? சப்போஸ் ஏதாச்சும் செய்ய அனுமதி கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்களேன், வேத புஸ்தகம் என்ன சொல்லுது அது பிரகாரம் ஆராய்ச்சி பண்ணுங்க. திருமணமா? ஒரு பெண் பார்க்கணுமா? ஒரு பையன் பார்க்கணுமா? வாட் இஸ் த பைபிள் சே? எப்படியான பெண்ணை பார்க்கணும்? எப்படியான ஆணை பார்க்கணும்? எப்படியான திருமணம் செய்யணும்? என்ன செய்யணும்? எங்க சொல்லியிருக்குது? வேத புஸ்தகத்தில். எந்த மாதிரி பெண்ணை பார்க்கணும்? புத்திசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் அவன் விலை முத்துக்களை பார்க்கலாம் பேர். ஆமா. அப்போ ஒரு பெண்ணை நீ பார்க்கறனா அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்? புத்திசாலியா இருக்கணும். அழகு மட்டும் இருந்தா போதாது, பணம் மட்டும் இருந்தா போதாது. ஒரு பெண்ணை நீ உன் மகனுக்கு பார்க்கிறன்னு அந்த பெண் எப்படி இருக்கணும்? புத்திசாலியா இருக்கணும். புத்திசாலி யாரு பைபிள்ல? சொல்லுங்க, பைபிள் யாருன்னா ஒரு புத்திசாலி பெண்ணை சொல்லுங்க. ரூத். எனக்கு ரொம்ப பிடிச்சது ராகேல். எனக்கு பிடிச்சது யாரு? ராகேல். ஏன் ராகேல் என்று சொல்லி பார்க்கும்போது, ராகேலை காண ஆபிரகாமோட வேலைக்கார வராப்புல வந்த உடனே அந்த ராகேல் அவளோட நல் குணங்களை அந்த வேலைக்காரனுக்கு காட்டுறாப்புல. ரெபேக்கால் எதை காட்டுறாப்புல? அவங்க வேலைக்காரர்களுக்கு காட்டுறாப்புல. அந்த கேமல், அந்த ஒட்டங்களுக்கு என்ன கொடுக்குறாப்புல? தண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஒட்டகம் கிடையாது, 2 ஒட்டகம் கிடையாது, அநேக ஒட்டகங்கள் வந்தது. அநேக வேலைக்காரர்கள் வந்தாருங்க. அவர்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சினால் குணசாலியான ஸ்ரீயா இருந்தால், அப்படியான ஒரு புத்திசாலிய பாருங்க. ஒரு புத்திசாலி ஆணை பாருங்க. யார் புத்திசாலியான ஆணு? யோசேப், அப்புறம் சாலமன், அப்புறம் சாமுவேல், அப்புறம் போவாஸ். யார் சொன்னது? போவாஸ். வெரி குட். யார் அப்புறம்? ஏசுநாதரா? ஏசப்பா, உங்களை நான் கல்யாணம் கட்டிக்கிறேன் ஆண்டவரே சொல்ல. அவங்க அப்பா ஃபோன் பண்ணிட்டு பெண் பார்க்க வரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைங்க, அவர் நமக்காக இறங்கி வருகிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யோபு. எனக்கு பிடிச்சது ஹீரோ யாரு? யோபு. அல்லேலூயா. நான் லெவிட்டாக்கு பார்க்குறேன்னா யோபை போல பார்க்கணும். ஏன்னா என்ன இழந்தாலும் கர்த்தரை இழக்கல யோபு. அல்லேலூயா. என்ன இழந்து போனாலும் கர்த்தரை இழக்கல யோபு. அப்படியான ஒரு மகனை பார்க்கணும். குணசாலியான ஸ்ரீனா ரெபேக்காலை போல, ரூத்தை போல, நவோமியை போல, அப்படியான ஸ்ரீகளை எங்க சொல்லப்படுகிறது? வேத புஸ்தகத்தில். படிச்சிருக்கிறாளா? நகை நட்டு இருக்குதா? சைட் இருக்குதா? சொந்தம் இருக்குதா? இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் குணத்தை பார்க்க முடியாது. ஆமே. அல்லேலூயா. சபையில் போங்க, உக்காருங்க, பாஸ்டரை கேளுங்க, எப்படி இருந்த பெண்ணு, என்ன பெண்ணு ஆராய்ந்துப்பாங்க. இப்படியான பெண்ணை பார்த்து குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிச்சு உங்கள் பெண்ணுக்கு கட்டி வைங்க. அதுதான் அழகான குணம், அழகான விஷயம். 4வது காரியம் படிங்க. இப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும். யாரு? பெண்கள். நீங்க எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும், கற்புள்ளவர்களாகவும். என்ன உள்ளவர்களாகவும்? கற்புள்ளவர்களாகவும். வீட்டில் தரிக்கிறவர்களாகவும். வீட்டில் தரித்திருக்கிறவர்களாகவும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டிலே இருக்கணும். இனிமேல் எங்க போகக்கூடாது? நீங்க ஜீவிதா வேலைக்கு போகக்கூடாதான். என்ன சொல்லிட்டுக்கிறாங்க? எங்க இருக்க வேண்டும். வீட்டில் என்னவா இருக்கணும்? தரித்திருக்கலாகவும். வீணா சொல்லிட்டு வீட்டுக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா வசனம் எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாருங்க? டு பி செல்ஃப் கண்ட்ரோல்டு, பியூர், டு பி பிஸி அட் ஹோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? டு பி பிஸி அட் ஹோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்யணும். வீட்டில் உள்ள வேலைகளாம் செய்யணும். ஆமாம். வேலைகளாம் போகக்கூடாது. மானையா, ஆங்கிலத்தில் தான் அழகான டிரான்ஸ்லேஷன் இருக்குது. தமிழில் தான் ஆங்கிலத்தில் தமிழுக்கு வந்தது. தமிழ் என்ன சொல்லுதுங்க? வீட்டில் தரித்திருக்கலாம். வீட்டில்
தரித்திருக்கலாம். ஆனா ஆங்கிலத்துல அழகான மொழியில டிரான்ஸ்லேட் ஃப்ரம் கிரீக் என்ன சொல்றாங்கன்னா பிஸி அட் ஹோம். they are not asking not to work. பயப்படாத ஜீவிதா, they are not asking not to work. வீட்டில் வருகிற பெண், வேலைக்கு போயிட்டு வர சின்ன பெண்ணுங்களை, ஜீவிதா மாதிரி பெண்களை, பீனா மாதிரி பெண்களை, திவ்யா மாதிரி பெண்களை அவங்க அம்மா அப்பாங்க என்ன செய்யணும்? ஏய் அங்கே மட்டும் வேலை செய்கிறது கிடையாது, இங்கேயே வந்து என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். ஏன்னா இப்போ இருக்கிற பெண் வந்து மம்மி ஐ எம் டூ டயர்ட் மம்மி ஐ வில் ஸ்லீப். படுக்குதுங்க பாருங்க காத்தால 10 மணி வரலாம். என்னன்னு கேட்டால் வேலைக்கு போயிட்டு வந்துச்சான். சோத்திரம். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது வசனம்? டு பி செல்ஃப் கண்ட்ரோல்ட் அண்ட் பியோர், டு பி பிஸி அட் ஹோம். வீட்டின் காரியங்களை என்ன செய்யணும்? செய்யணும். யாருக்கு? நீங்க யார் சொல்லி கொடுக்கணும்? இத்த அம்மா இல்லை சும்மாரியா இப்போ தான் பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்துச்சு, இந்த மாதிரி உட்கார வை. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மாமியாருக்கு சொன்னோம், மாமியார் இப்போ தான் போயிட்டு வந்தோம். அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணோம், இன்னும் வளர்த்து வச்சுக்கிற பாரு உன் பொண்ணு, வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா போத்திக்கின்னு தொங்கின்னுக்குதுன்னு வசனம் சொல்லுதுங்க. என்ன சொல்லுது வசனம்? மேக் தம் பிஸி அட் ஹோம். வீட்டில் என்ன செய்யணும்? வேலை செய்ய வைங்க. வீட்டில் பிஸியாக இருக்க சொல்லுங்க. வீட்டில் ஏதோ ஒரு காரியம் எது செய்ய வைங்க. யார் சொல்லி கொடுக்கணும்? இத்த அம்மா. யார் சொல்லி கொடுக்கணும்? அம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சின்ன பொண்ணுங்க சொன்னால் யூ பி குவைட் மம்மி, நீ உங்கள் அம்மாவே ஆதட்டுறீங்க. வேணாங்க. தலைப்பு என்ன இன்னைக்கு? பெண்கள் என்ன அற்புதம். நீங்கள் என்னங்க அது? அடுத்தது செல்வம். மோர் பியூட்டிஃபுல் கேரக்டர்டு பர்சன் ஆன் அர்த் யாருன்னா பெண்மார்கள். ரொம்ப அழகான குணாதிசயம், தாழ்மையான குணாதிசயம். ஆண்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் நீங்கள் ரொம்ப அழகான லகுவான, உங்கள் வாய்ஸே அவ்வளோ மென்மையான வாய்ஸு, உங்கள் குணம் அப்படியான வசனங்களை தான். சிரிக்காதீங்க நீங்கள். அவங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் அப்படி இல்லையோ வீட்டில்? இல்லையா? எங்கள் மூப்பரையா கை காட்டுனுக்கிறாரு இப்படி. அல்லேலூயா. நீங்கள் அவ்வளவு அழகான குணாதிசயம்னா உங்கள் ஆண் மாட்களை வந்து சிரிக்கிறாங்க. அல்லேலூயா. நான் அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு தெரியாதுங்க. ஏன் தெரியுமா? அவங்க தான் உங்களோட மிரர். அவங்க தான் என்ன உங்களுக்கு? மிரர். நீங்கள் தான் அவங்களுக்கு மிரர். நீ எப்படி வீட்டில் இருக்கிறியோ அப்படி தான் உங்களுக்கு அவங்க இருப்பாங்க. நீங்கள் நல்லா மெதுவாக அற்புதமாக அன்பாக இருந்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஆமாம், அப்படியே இருப்பாங்க. நீங்கள் எதிர்த்து நின்னீங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கை தட்டிக்கங்க, பரவாயில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டிய பாஸ்டர் பார்த்தியா நான்? ஸ்தோத்திரம் ஆண்டவர். அடுத்த விஷயம் படிங்க. 5ஆம் வசனம் படிங்க சீக்கிரம். வீட்டில் தரித்திரர்களாகவும் நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிகளுமாய் இருக்கும்படிக்கு. நல்லவர்களும் என்னவா? நீங்க நல்லவங்களா இருக்கணும். நல்லவங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்திலும் நல்லவங்களா இருக்கணும், குணசாலியா இருக்கணும், வீட்டுக்கு வர்றவங்களை அரவணைக்கணும், அன்பு காட்டணும், எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்கணும்? நல்லவங்களா இருக்கணும். அடுத்தது தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிகளுமாய் இருக்கும்படிக்கு அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல சாராம்சமா முடிச்சிடுறேன். முதல்ல நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். டீச் வாட் இஸ் ஹோலி. குடும்பத்தில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் என்று சொல்லிக் கொடுங்க. பரிசுத்தம் என்பது வசனத்தில் பிரகாரமாக, சரியா? வசனத்தின் பிரகாரமாக உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அவதூறு பேசாதபடிக்கு. என்ன பேசாதபடிக்கு? அவதூறு, கெட்ட வார்த்தைங்க. அல்லேலூயா. என்ன பேசாதபடிக்கு? கெட்ட வார்த்தைங்க, அசுத்தமான விஷயங்கள், அசுத்தமான காரியங்களை, பிறரை குற்றம் சொல்லாதபடிக்கு அன்பா இருக்கும்படிக்கு சொல்லிக் கொடுங்க. இவைகள் எல்லாம் தான் அழகான செல்வம் பெண்களுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. நல்ல பழக்கங்களை, இங்க மதுபானம் என்று சொல்லுகிறது, ஆனால் அதை நான் மாற்றி சொல்லுகிறேன். நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. வேற விஷயத்துக்கு அவங்க அடிமை போகாதபடிக்கு,
உங்கள் பிள்ளைகளும் உங்கள் அம்மா அப்பாவும் வேறு விஷயத்துக்கு அடிமை போகாதபடிக்கு நல்ல பழக்கங்கள், என்ன பழக்கங்கள்? பாசிட்டிவ் க்ரோத்ஸ், நல்ல வளர்ச்சிக்கான ஒரு பழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. இது செய்த வளர்ச்சிமா, இது செய்த நல்லதுமா, இந்த பழக்கங்கள் வச்சுக்கினா நல்லா இருக்குமா, இது நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது உங்கள் பிள்ளை வளரும் போது பரிசுத்தமாக வளரும். தவறான விஷயங்களை பேசாது, தவறான விஷயங்களை பார்க்காது, தவறான பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளாது. ஏன்? ஒரு பரிசுத்தத்தில் நீங்கள் கொண்டு வரும்போது அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென், 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 ஆமென். ஒரு பருவத்துக்கு வரும்போது அந்த பருவத்தை கற்பை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக, எதை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக? கற்பை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக. ஏன்னா 18-19 வயசு ஆயிடுச்சுனாலே உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்கணும்? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நோ வாட் யூ டாக். ரொம்ப ஓப்பனாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது. வென் யூ ஆர் மோர் ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ், தே டேக் அட்வான்டேஜ் ஆஃப் வாட் இட் இஸ். இல்லையா? அதை நீங்கள் யார் சொல்லிக் கொடுக்குறது? தாய். அப்பா அது வந்து ஓப்பனாக பேச முடியாது. கரெக்டாமா? கரெக்டாக? ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து அப்பா உட்காந்து சில விஷயத்தை ஓப்பனாக பேச முடியாது. ஹூ கேன் டாக் அபவுட் இட்? அம்மா. யார் பேச முடியும்? அம்மா. நீ எப்படி அங்கே நடந்துக்கணும், அங்கே பார்த்தேன் நான் உன்னை, எப்படி அங்கே உட்காந்து இருக்கிற, சரியாக உட்கார். யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? அம்மா. அம்மா சொல்லிக் கொடுக்குற எந்த விஷயமும் பிள்ளைகளுக்கு தப்பாக போகாது. தெரியுமா? தெரியுமா? அம்மா எதாவது தப்பாக சொல்லிக் கொடுப்பாங்களா? இல்லை, அம்மா நல்லதை தான் சொல்லிக் கொடுக்கும். நம்ம தான் அவங்களுக்கு மேலே பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அதனால் அம்மா சொல்லுகிற காரியம் என்ன பண்ணுங்க? ஒழுங்காக கீழ்ப்படிங்க, கேளுங்க. ஏன்? அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் தாயார் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு உன் தாயார் வயிற்றில் நீ வளரும்படியா கர்த்தர் தீர்மானம் பண்ணாரு. இட் இஸ் நாட் யூ அண்ட் ஐ சூஸ் த womb. ஆமென். புரியுதா? நீ சூஸ் பண்ணியா நான் எங்கள் அம்மா ஊமில் இருக்கணும்னு சொல்லிட்டு? எனக்கு அம்மாவா சுஜாதா அம்மா வந்திருக்கலாம், இல்லை சுகுணாமா வந்திருக்கலாம். இப்போ நான் சூஸ் பண்ண, இல்லை எனக்கு அவங்க வயிற்று தான் வேணும், இவங்க வயிறு வேணும் அப்படின்னு கேட்க சான்ஸே கிடையாதுங்க எனக்கு. God choose your mom for you. உங்களுக்காக உங்கள் அம்மாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. உங்களுக்காக உங்கள் அம்மாவை தேர்ந்தெடுத்து அந்த வயிற்று, அந்த கருவில், அந்த ஊமுல இருக்கும்படியாக கர்த்தர் விருப்பம் கொண்டதுனால தான் நீ அங்கே வளர்ந்து வந்தாய். உன் தாயுனை அப்படி கண்ணின் கனி மூலம் பாதுகாத்து வந்தாங்க. அப்படியே உங்கள் தாயார் சொல்லுகிற நல்ல விஷயங்கள் என்ன பண்ணுங்க? கேளுங்க. they are always beautiful. ஆமென். they are always நல்லவர்கள். ஆமென். they are very good. நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற தாய்மார்கள். ஆனால் நமக்கு என்னன்னா சில விஷயம் அறுப்பறுப்பாக இருக்கும். ஏன்னா அது நல்லதுன்றதுக்காக அவங்க சொல்லிக் கொடுக்குற நல்லது நமக்கு எப்படி தெரியும்? அருவறுப்பாக தெரியும். அப்படி இல்லாதபடி அந்த அம்மா சொல்லிக் கொடுக்குறது என்ன பண்ணுங்க? கேட்டுக்கொண்டு அதன் பிரகாரம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தாய்மார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சபையில் கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அநேக பொறுப்புகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சபையில் செய்து வரீங்க, ஏற்றுக்கொண்டு வரீங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் மேல் வைத்த தரிசனம். ஆமென். அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான இடத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அது ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன? புத்திசாலியான ஸ்திரீ, புத்திசாலியான ஆணை கண்டுபிடிக்கிறவன் என்ன வசனம் சொல்லிக்குதா? இல்லை. ஏன்? அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். ஆனால் புத்திசாலி தான் விலை உயர்ந்த முத்து. விலை உயர்ந்த முத்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பற்றி தான் பேசுகிறேன். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் விலை உயர்ந்த முத்துக்கள் கிடையாது. சில இடத்துல தான் அந்த முத்துக்கள் உண்டு. அல்லேலூயா. அந்த சில சகோதரிகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர்களை முத்தாய் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்களை முத்தாய் பார்க்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியா நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, ஆண்டவர் நன்றி செலுத்தும்படியாக. இந்த வசனத்தை மறக்காதீங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் நம்மரை படிங்க. அது 2ஆம் வசனத்தை. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களுக்கும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும்
தங்கள் பிள்ளையிடத்திலும் அன்புள்ளவர்களாகவும் தாங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும். கவனமா கேளுங்க, நீங்க எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் புத்தி உள்ளவர்களாகவும் கற்புள்ளவர்களாகவும் கற்புள்ளவர்களாகவும் வீட்டில் தரித்திற்குள்ளாகவும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களாகவும் நல்லவர்களாகவும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிவுள்ளமாய் இருக்கும்படி தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிக்கிறவனாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர்வல்ல ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு என்ன சொல்லு? புத்தி சொல்லு. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்னு புரிஞ்சிச்சா? அந்த 5ஆம் வசனம் தயவு செய்து வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க, தியானிங்க. இது படிக்கும்போதே கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். நீ எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும், வாலிப பிள்ளைகள் எப்படி சொல்லணும். எங்கள் அம்மா எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. திருமணமான 2வது 3வது நாள் எனக்கு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஓப்பனாக ஒன்று சொன்னதை ஓப்பனாக சொல்கிறேன். அல்லேலூயா. எங்கள் அம்மா கேட்டாங்க, திருமணம் எதற்காக செய்கிறாங்கன்னு கேட்டாங்க. திருமணம் எதற்காக செய்கிறாங்க? பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் என்ன திருமணத்துக்கு எதற்காக செய்கிறாங்கன்னா பரிசுத்த ஜாதியை உருவாக்கும்படிக்கு. அது எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ஓப்பனாக சொன்னது, திருமணத்தை ஏன் கரு உண்டாக்குனா குழந்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதை என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணக்கூடாது. எங்கள் அம்மா முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். ஆமேன் ஆமேன். அதுக்கு தான் லேவிட்டா வந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு தான் எனக்கு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த முதல் நல்ல விஷயம் அது என்னதுங்க? திருமணம் எதற்காக? பரிசுத்த ஜாதியை பெற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். எதை சொல்லிக் கொடுக்கணும்? நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்கணும். கற்பா இருக்க சொல்லிக் கொடுக்கணும். பிறரை அன்பா இருக்க சொல்லிக் கொடுக்கணும். இப்படியாக நல்ல விஷயங்களை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக முதியோர்களுக்கு புத்தி சொல்லு என்றது வசனம் சொல்லுது. ஆமென். உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? புத்தி சொல்லு என்று எது சொல்லுதுங்க? வசனம். நான் சொல்லல, நான் சொன்னா தப்பாயிடும். வசனம் சொல்லுது உனக்கு புத்தி சொல்ல முடியும். ஏன்னா புத்தி இல்லாம நீங்க நடந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளோட வழி தாறுமாறா போயிடும். உங்க பிள்ளைகள் வழி எங்கெங்கேயோ போயிடும். ஆனால் வசனம் சொல்லுது புத்தியோட கூட ஞானத்தோட கூட உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுங்க? புத்தி சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, ஆனால் நமக்குள்ள ஒரு தரிசனத்தை வைத்த உள்ளத்து நாடு பாடலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஒரு தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா.
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. சொல்லுங்க, எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. வாகல நரும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவி சொல்லுங்க, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. மீண்டும் சொல்லுங்க, அழியாமல் அணைத்து கொண்டீர், அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? வெடிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே 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 இல்ல. கை தட்டி தேவன் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கை தட்டி தேவன் நன்றி செலுத்துங்க பார்க்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே we pray for everyone. ஆண்டவரே எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த நாள் எங்களுக்காக அழகான நாளை கொடுத்தீர். தகப்பனே இந்த நாள் சகோதரிகள் நாட்களாய் கருதும்படியாக தகப்பனே அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறீர். அவர்களுக்கு மேன்மையானதையே கொடுத்து பலன்படுத்தி கொண்டு வருகிறீர். அவர் தகப்பனே எல்லா பலவீனங்களையும் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். சபையில் இருக்கிற எல்லா சகோதரிகளுக்காக பேர் பேராக தனித்தனியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிங்க. தேவ கரம் அவர்கள் மேல் இருப்பதாக, தேவ பலன் அவர்களை பரிபூர்ணம் செய்வதாக. தகப்பனே முடிந்து போன காரியம் எல்லாம் அவர் வாழ்க்கையில தொடங்கும்படியாக, அவர்களின் சேவையெல்லாம் தேவன் சந்திக்கும்படியாக. ஆண்டவரே வியாதியில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரிகளை, வயிற்று வலியாக அவஸ்தைப்பட்டு சகோதரிகளை, திருமணத்துக்காக தயாராக இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே ஒரு ரெபெக்காளை போல, ஒரு ராகேலை போல, ஒரு லேயாயை போல கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தகப்பனே ஒரு அன்னாளை போல இவர்களை ஜெபிக்கிற வீரர்களாக இருக்கும்படியாக, ஒரு எஸ்தரை போல தேசத்துக்காய் தியாகம் செய்கிற மனப்பான்மை உள்ளம் பிள்ளையா மகளாக இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ கரம் எங்கள் சகோதரிகள் மேல் இருப்பதாக, தேவ கரம் பலத்த கரம் அவர்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவரை நடத்தி ஆசீர்வதிங்க. குடும்பத்தை கற்றும்படியாக தேவ வார்த்தைக்குள் இவர்கள் அதை கட்டும்படியாக இவர்களை ஆசீர்வதித்து பலன்படுத்தி காற்றுக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே வாசித்த வசனத்தின் பிரகாரம் தகப்பனே நாங்கள் பரிசுத்தத்தை கடைபிடிக்கும்படியாக, நாங்கள் அவதூறு பேசாதபடிக்கு, எந்த ஒரு பழக்கங்களுக்கும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்யாதபடிக்கு, தேவனுக்கு மகிமை தருகிற காரியங்களை நான் பேசும்படியாகவும், தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை நான் சொல்லும்படியாகவும் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க, வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு பிரியமான மகளாய் இருக்க, மகனாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து பலன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா உமன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். we pray for every women, Lord, Heavenly Father. எல்லா தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அவர்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. இந்த பார்த்த செய்தியின் பிறகு
பிரகாரமாக இவெல்லாம் செல்வமா இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு சபைக்கு நல்ல செல்வமா இருக்கிற தாய்மார்களை ஆசீர்வதிங்க. என் தேசத்துக்கு நல்ல செல்வமா இருக்கிற தாய்மார்களை ஆசீர்வதிங்க. இவர்களை கொண்டு அற்புதங்களை செய்யும்படியாக தோவும் இவர்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம். ஆசீர்வதித்து பலன்படுத்தி காட்சிக்கொள்ளுங்க. எல்லா தேவைகள் சந்திப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அது மட்டும் இல்லாமல் சகோதரர் மித்துனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை தேவன் சுகமடுத்தும்படியாக, மகன் பேசும்படியாக, ஒரு அற்புதம் அந்த வீட்டில் இருந்ததுனால அந்த அற்புதத்தை என் மகன் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், அன்பு செல்வனை தேவன் சுகமடுத்தும்படியாகவும், மீண்டும் எந்த ஒரு பெரிய காரியமும் அணுகாதபடி சகோதரனை காற்றுக்கொள்ளும்படியாகவும், ஜாய்சாமாவை தேவன் சுகப்படுத்தும்படியாகவும், இந்த கடைசி காலங்களில் ஊழியம் செய்யும்படியாக தாகத்தும் பலனை கொடுத்ததுக்காகவும் ஜாய்சாமாவை ஆசீர்வதிக்கும்படியாகவும், இன்னுமாய் பலவீனமாக இருக்கிற சகோதரர் ராஜாவையும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், இன்னுமாய் பிள்ளைகளையும் பிளெஸ்ஸிய கர்த்தர் சுகப்படுத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே பிள்ளையை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. திருமணத்துக்காகவும் வேலைக்காகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர்களே அவளை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. எல்லா தேவைகள் சந்திப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் இங்கே வந்திருக்க தேவ மகளானவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு தாப்பா என்ன சொன்னீங்க? இல்லை, கேக் அவ்வளோதான். கேக்கு வந்துச்சா? ரெடியாக ஆயிடுச்சு, எல்லாம் ரெடியாக. கேக்கு ரெடி ஆச்சா? ஒரு நிமிஷம் உட்காருங்க, ஒரு நிமிஷம் கொஞ்சம் தயவுசெய்து எல்லாம் என் மூஞ்ச பாருங்க.